அப்புறம் மில்க், இது ஆல்மண்ட்ல இருக்க மசில் மில்க். ஸோ மசில் மில்க் கொஞ்சம் ஊற்றணும், பார்த்து ஊற்றணும். போதும். இதுவா மசில் மில்க் நீங்கள் எத்தனை லிட்டர் மில்க் என்னாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு 6 லிட்டர் ஊற்றிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணணும்னா உடச்சிக்கணும். நம்ம உடச்சிட்டோம்னா ஸ்பூன் வச்சு உடச்சிக்கோங்க. உடச்சோம்னா கையால் உடச்சிக்கோங்க, இல்லை கரண்டி வச்சு உடச்சிக்கோங்க. சரி, இப்போ நல்லா உடைக்கணும். ஐஸை உடைச்சாதான் நம்மளால ஐஸ்கிரீம். இருங்க இருங்க 1 மினிட். இப்போ கொஞ்சம் அப்பதான் ஐஸ் கிடையாது. இப்படி பண்ணிட்டு 2 மினிட்ஸ் வெயிட். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நல்லா நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்பதான் ஐஸ் நல்லா வரும். மேக் ஷூர் சீனி போடணும். நல்லா போட்டுட்டு அப்புறம் தேவையான இதை எடுத்துக்கோங்க. சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மசாலாலாம் 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மூடி வச்சுங்க. அப்புறம் இது மூடி வச்சோம்னா என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்பூன் இருக்கு இல்லையா, இந்த குழந்தைங்க யார் வேணாலும் சாப்பிடலாம். இந்த வீட்டில் இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாங்க. குச்சி இல்லாததா, குச்சி இருந்தாலும் குச்சி இருந்தாலும் சரி, குச்சியை தூக்கி போட்டு நீங்கள் எடுத்து செய்யலாம். நாங்கள் குச்சி இல்லாத எடுத்துருக்கோம், ஆனால் அதுதான் எங்ககிட்ட இருக்குது. இன்னைக்கு நம்ம ஐஸ் பண்ண போறோம் கைஸ். வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம ஐஸ் பண்றோம். ஐஸ்கிரீம் பண்றோம். ஐஸ்கிரீம் தான் பண்றாங்க. இல்ல ஐஸ்கிரீம் ஷேக் நான் சொல்லிட்டேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். யோகர்ட் கூட பண்ணலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று ஐஸ்கிரீம் ஷேக்கா ஏதாவது பண்றோம்னா நாங்கள் யோகர்ட் இல்லை, ஐஸ்கிரீம்ல நம்ம வந்து ஐஸ் பண்ணிப்போம். ஹோம்மேட் ஐஸ் மறந்துட்டேன். ஐஸ்கிரீம் ஷேக் கிடையாது. ஏன்னா இதை வச்சு ஐஸ்கிரீம் ஷேக் தான் வரும். நான் ஐஸ்கிரீம் ஷேக்காக வரட்டும். யாருங்க கைஸ், ஐஸ்கிரீம் ஷேக் வருதா? இந்த மாதிரி தண்ணி கிளறி விட்டுக்கணும். இங்கே ஸ்டேஜ் கைஸ் சூப்பராக இருக்கு கைஸ். நல்லா இப்போ கிளறி விட்டா ஐஸ் தண்ணி ஆயிடும். உங்களுக்கு ஐஸ் வேணாலும் ஐஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு ஐஸ் யோகர்ட். இப்போ ஐஸ் யோகர்ட் யாருக்கெல்லாம் வேணும்னு தெரியல. ஐஸ் யோகர்ட்டா? ஓகே கைஸ், இதான் நம்ம ஸ்டேஜ். இப்போ ஓகே கைஸ், 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. மேக் ஷூர் அதை கிண்டணும். நல்லா கிண்டணும்னா நல்ல ஸ்டேஜ் ஆகும். லிக்யூடாக வந்திருக்கு. லிக்யூட் மாதிரி வரணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். மேக் ஷூர் அதில் எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் சாக்லேட் பண்ணலாம். இந்த நான் வந்து ராஸ்பெரி ஃப்ளேவர் தான் ஒன்றே இருந்துச்சு, அதை வச்சு தான் பண்ணுவோம். இந்த ஃப்ளேவர் இல்லை குச்சி இருக்கு. நான் குச்சியில் அதெல்லாம் வாங்கினோம். அதனால எங்கள் அம்மா அதை தான் வாங்கினாங்க. சரியாக வாங்கினாங்கன்னா நாங்கள் ஒரு ஐடியா பண்ணி இதை செய்கிறோம் கைஸ். நல்லா திக்கா லிக்யூடாக இருந்துச்சு.
இப்போ வந்து நல்லா யாரும் இப்போ வந்து நல்லா பண்ணிக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அவ்வளோதான் போயிடும். காமெடியாக இருக்கு. ஆனால் எனக்கு இப்போ எத்தனை வயசுன்னு சொல்லு. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச், எனக்கு எத்தனை வயசுன்னு சொல்லுங்க. அது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்ல அனுப்பிவிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஐஸ்கிரீம் இது ஃபினிஷ் பார்த்தீங்களா? எல்லாம் ஃபினிஷ். இப்போ 2 பேருக்கு நான் ஊற்ற போகிறேன். பார்த்தீங்களா கைஸ்? நானும் அதை ட்ரை பண்ணேன். ரெண்டு பேருக்கும் பாதி தான் இருக்கு. கொஞ்சம் கம்மியா இருக்கு கைஸ், கொஞ்சம் அதிகம். Sure guys, okay. Let's. And guys, இப்போ நம்ம இந்த ஷேக்கை